இன்னைக்கு பாஜக ஒரு புரட்சி. பாஜக வந்தா அவங்க கல்லாப்பட்டி வளராது. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு புதுமையான அரசியலுக்கு இன்னும் அவர் இறங்கல. பரிதாப நிலையில இருக்காரு. நான் அவரை பார்த்து பரிதாபப்படுறேன். பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் சீசன் வந்துச்சுன்னா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். 2028க்குள்ள இந்தியா வந்து 3வது வளர்ந்த நாடா ஆகிரும். அதிமுக மட்டுமா முழுகும் கப்பல்? மொத்த தமிழ்நாடே முழுகிட்டு இருக்கு. தமிழக மக்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு முழுகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா காமராஜர் அவர்கள் காலத்துல நான் அங்க நின்று நான் என்ன பேசுறேனோ அதுதான் அங்க உண்மை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாஜகவில் இருந்து திருமிகு பிரியாஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணி அமைஞ்சாச்சு. கடந்த 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்தே அது அமைஞ்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு கன்னியாகுமரியில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக ஒரு பூஜ்ஜியம், பாஜக ஒரு பூஜ்ஜியம், பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் ஆகாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உங்களை நோக்கி முன் வச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகங்கிற ஒரு மூழ்கும் கப்பலோட, அதாவது பாஜகங்கிற ஒரு மூழ்கும் கப்பலோட அதிமுக சேர்ந்துருக்கு, அதிமுகங்கிற ஒரு டப்பா இன்ஜினோட பாஜக சேர்ந்துருக்கு, 2 பேர் சேர்ந்தா ஜெயிக்கவே முடியாதுங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். பாஜகக்காரரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டை? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. ஏன்னா இவ்வளோ கோடி ஸ்டேஜை போட்டு, மைக்கு செட்டை போட்டு, சவுண்டு செட்டை போட்டு, மேடைக்கு மேடை எங்களை பற்றி பேசுகிறாரு பாருங்க. சூப்பர், தேங்க்யூ முதல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது, பாஜகன்ற டப்பா இன்ஜின் அதிமுகன்ற முழுகிற கப்பலோடு சேருதுன்றாரு. நான் சொல்கிறேன், ஸ்டாலின் சார், என்னைக்காவது நீங்கள் இன்ஜினை பார்த்துருக்கீங்களா? இன்ஜின் சதுரமாக தான் சார் இருக்கும், டப்பாவாக தான் சார் இருக்கும். இன்ஜின் என்ன ரவுண்டாவாக இருக்கும்? அப்போ தான் சார் வண்டி ஓடும். உங்கள் இன்ஜின் இந்த தண்ணியிலன்னா ஓடுது. அதனால் அவருக்கு புரியாது, பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுலாம். அப்புறம் அதிமுகவை கப்பல்ன்ட்டாரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா மூழ்கும் கப்பல் அப்படிங்கிறாரு. அதாவது இன்னைக்கு அதிமுக மட்டுமா முழுகும் கப்பல்? மொத்த தமிழ்நாடே முழுகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தமிழனும், தமிழக மக்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு முழுகிட்டு இருக்காங்க. 5.5 லட்சம் கோடி நிதி நெருக்கடி, ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் இன்னைக்கு இவ்வளோ பல லட்சம் கோடி ஊழல்ல தமிழ்நாட்டே முழுகிட்டு இருக்கு. அதிமுக என்ன தனிப்பட்டு? அதிமுகவும் தமிழ்நாட்டில் தானே இருக்கு. அதை தான் அவர் குறிப்பிட்றாரு. அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு திடீர்னு மேக்ஸ் டீச்சர் ஆகிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். 0 சேர்ந்து 0 அப்படின்றாரு. ஸ்டாலின் சார் ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இன்னைக்கு நம்பர் சிஸ்டம்லே மிக வலிமை வாய்ந்த ஒரு நம்பர் எது? 0 தான். எல்லா நம்பரும் இன்னைக்கு 0 இல்லாட்டி எந்த நம்பரும் இல்லை. அதுவும் 0 யார் கொடுத்தாங்க? உலகத்துக்கு 0 கொடுத்ததே, உலகத்துக்கு 0 கொடுத்தது. 0 வாஸ் த பிக்கஸ்ட் இன்வென்ஷன் ஃப்ரம் இந்தியா, ஆரியபட்ட அவர்கள். ஸோ இன்னைக்கு 0 உலகத்துக்கு கொடுத்ததே இந்தியா தான் சார். அதனால் ரொம்ப தேங்க்ஸு. எங்களை மிக வலிமை வாய்ந்தவங்கன்னு அவர் புகழ்ந்து தள்ளிட்டாரு. சான்ஸே இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கு சல்யூட். பாஜக இருக்கக்கூடிய இடத்துல வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருந்தால் அந்த இடத்துல பாஜக இருக்காது. அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், இங்கே பாஜகவிற்கு இடமில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வச்சிருக்கிறாரு. அவர் சொந்த கல்லாப்பட்டியை பேசியிருப்பாரு. அது உண்மைதான். ஏன்னா பாஜக வந்தால் அவங்க கல்லாப்பட்டி வளராது. அடுத்தடுத்து பல நேருகள் வெளில வந்துட்டு இருப்பாங்க, பல செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வந்துட்டு இருப்பாங்க. அதை தான் அவர் குறிக்கிறாரு. பாவம், அவர் சொந்த அனுதாபங்களில் வெளியேற்றுறாரு. பரிதாப நிலையில் இருக்காரு. நான் அவரை பார்த்து பரிதாபப்படுறேன். ஆனால் அவர் சொல்கிறது கடந்த கால ட்ராக் ரெக்கார்டையும் வச்சு சொல்கிறாரு. என்னன்னா, 2014 இந்தியா ஃபுல்லாக மோடி அலை இருந்தது, ஆனால் இங்கே ஜெயலலிதா அவர்கள் தான் ஜெயிச்சாங்க.
2019 இந்தியா ஃபுல்லாக ஜெயிச்சாங்க. 2014 தாண்டி 19 அதிக தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சாங்க. 282 303க்கு நகர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போதும் தமிழ்நாடு அன்னைக்கு பாஜகவிற்கு கை கொடுக்கவில்லை. இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே எல்லா இடங்கள்லையுமே ஜெயிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாடை தவிர்த்து. கேரளாவில் கூட திருச்சூரில் ஜெயிச்சாங்க, சுரேஷ் கோபி நடிகர் ஜெயிச்சாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டையும் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. அதாவது இன்னைக்கு வந்து பாஜகன்றது ஒரு கட்சியை தாண்டி இன்னைக்கு பாஜக ஒரு புரட்சி, இந்தியா முழுக்க ஒரு புரட்சிகரமான ஒரு வெற்றியை கொண்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு முதல்ல இந்தியாவுக்கு கொடுத்த வளர்ச்சியை பார்த்திங்கன்னா 2014 மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவோட பொருளாதார நிலை, இந்தியா வந்து 11வது இடத்துல இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து 4வது இடத்த நோக்கி சருன்னு ஜெட்டு வேகத்தில் போயிருக்கு. So today we are a $4.19 trillion economy. $4.19 trillion. It's an unimaginable number. So இன்னைக்கு 2028க்குள்ள இந்தியா வந்து 3வது வளர்ந்த நாடு ஆகிரும் பொருளாதாரத்துலன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு குளோபல் எக்கானமிக் ஃபோரமில் கூட, வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரமில் கூட போன மாதம் டிஸ்கஷன் நடந்துச்சு. ஸோ அந்த அளவு வளர்ச்சி கொடுத்துருக்காரு மோடிஜி ஆட்சி அவர்கள் இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா முழுக்க இன்னைக்கு பாஜக வந்து ஒரு மாநிலமாக இன்னைக்கு வெற்றி காண்டிருக்கு. ஏன் இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸ் பார்த்தோம். பீகார் எலெக்ஷன்ஸில் இட் வாஸ் அ லேண்ட்ஸ்லைடிங் விக்ட்ரி. நினச்சி பார்க்க முடியாத 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோன்னா மம்தா பானர்ஜி அவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தப்போ, மம்தா பானர்ஜி அப்போது ஆட்சி எடுத்தப்போ அன்னைக்கு காங்கிரஸ் வந்து 19 சீட்டில் இருந்தாங்க, பாஜக அன்னைக்கு என்ட்ரி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே காணோம், பாஜக இன்னைக்கு 35 சீட்டில் இருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தாக்கரே அவர்கள் தவிர யாருமே மேயர் பதவியை 45 வருஷமாக நினச்சி பார்த்ததில்லை பிஎம்சியில். ஆமாம், பிஎம்சி போல்ஸில். இன்னைக்கு பாஜக அகெயின் இட் ஹஸ் broken the track record. அந்த மாதிரி திருவனந்தபுரம் எலெக்ஷன்ஸ் broken the track record. ஸோ அடுத்து தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இட் வில் பிரேக் த ட்ராக் ரெக்கார்ட். பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கேரளாவில் நமக்கு அப்பையிலேருந்து ஒரு ஓட்டு சதவீதங்கிறது இருந்தது, கன்சால்டேஷன் இருந்தது ஹிந்துக்கள் மத்தியில். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கன்சால்டேஷன் நடந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் சீசன் வந்துருச்சுன்னா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். இன்றைக்கும் அவர் சொல்கிறாரு, அதை இதற்கு முன்பாகவும் நிறையா முறை இதை சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அடிக்கடி நீ வருவார், அவர் எவ்வளோ தூரம் வர்றாரோ அவ்வளோ தூரம் திமுகவிற்கு சாதகமாக தேர்தல் முடிவுகள் இருக்கும். அவர் வர்றதை நினச்சி அதிமுககாரர்களே கலக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. அதாவது மோடிஜி அவர்கள் வருகை வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டை நோக்கி இருக்குது, இன்றைக்கி மட்டும் இல்லை. ஏன் அன்றைக்கி தஞ்சாவூர் பெரிய கோவில் அந்த விழாக்கு கூட வந்தார். ஸோ அப்போ என்ன எலெக்ஷனா இல்லையே. ஸோ மோடிஜி அவர்கள் வருகை வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டை நோக்கி அவரோட பார்வைகள் இருக்குது. ஏன் பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 7 சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் இந்தியாவில் 4 வந்து தமிழ்நாட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. ஐ திங்க் எதுவுமே வந்து சேரலை அப்படிங்கிறத தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. சமகர சிக்ஷாக்கு வர வேண்டிய பணம் 3000 கோடி இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நிதியமைச்சரும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முன்வைக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, மின்காலம் மாதிரி நம்ம எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா காமராஜர் அவர்கள் காலத்தில் நம்ம ஒரு ஊருக்குள்ளே போய் நம்ம அங்கே செட்டு போட்டு மைக்க வச்சு நம்ம பேசுறதான் உண்மை. ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் ஒரு அரசியல் பரப்புரைக்கு போகிறேன், நான் அங்கே நின்று நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் அங்கே உண்மை. மக்கள் அதை தான் நம்புவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு மக்கள் வெல் கனெக்டட். உங்கள் மாதிரி மீடியா மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக நம்ம ஒன்று பேசுகிறோன்னா, எங்கேயோ ஒரு ஈரானில், ஈராக்கில், அமெரிக்காவில், ரஷ்யாவில் எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னா இம்மீடியட்லி வித்தின் ஃபியூ மினிட்ஸ் வைரல் ஆகுது. ஸோ இன்னைக்கு எந்த விஷயத்தையும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஸோ ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு புதுமையான அரசியலுக்கு இன்னும் அவர் இறங்கலை. அதனால் அவர் அந்த காலத்தில் நின்று பேசுகிறாரு. இன்னைக்கு மோடிஜி அவர்களோட வருகையினால தமிழ்நாடு, மோடிஜி அவர்களோட வருகை, இந்தியாவோட பிரதமரான வருகையால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு, இந்தியாவுக்கு எவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்குன்றது மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவர் தான் அச்சத்தில் இருக்காரு. நன்றி மேம். பார்க்கலாம் எப்படி தேர்தல் களம் அமையுதுன்னு. எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.